இன்னைக்கு சட்டசபையில முதல்வர் விஜயை வந்து வார்னிங் பண்ற தோணியில பேசியிருப்பாரு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். முதல்வர் வந்து எல்லா எம்எல்ஏக்கும் கார் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பின்னாடி ஒரு எம்எல்ஏ கொடுக்குறீங்க, இனோவா காரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ இந்த காரை கொடுக்கறது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து 75,000 ரூபாய் படியாகவும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் உதவியாளர் அடிப்படையில் அதுக்கு ஒரு 25,000 படியா கொடுக்குறாங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். சுதந்திர தின விழாவில் முதல்வரே வந்து திரிஷாவை முதல் வரிசையில் கலந்துக்க சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி கொஞ்ச நாளா வந்து சைலண்ட் மோட்ல இருக்கிறதா வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இன்று நம்ம அதிரடி அரசியலில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மேசை மீது 3 துறைகளின் ஆய்வு செய்து ஊழல் செய்ததற்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன் சொன்னாரு, சொல்லிட்டு அப்ப ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பட்ஜெட் துறை ரீதியான விவாதத்துல பாத்தீங்கன்னா, பர்டிகுலரா நீர்வளம், ஊரக வளர்ச்சி மற்றும் சுற்றுலாத்துறை, இந்த 3 துறைகளுக்கு சம்பந்தமா வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கன்னா அதோட விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ புசியானந்த் நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அவரோட துறை சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது பெரியசாமியை வந்து சில கேள்விகளை கேட்கும்போது வாக்குவாதம் ஆயிடுச்சு. திமுகவுக்கும் TVK தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. சரி, இந்த வாக்குவாதம் முற்றி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் புசியானந்த் அவர்கள் சொல்றாரு, ஆல்ரெடி முதல்வர் மேசையில 3 துறைகளோட ஊழல் புகார்கள்லாம் இருக்கு, அது கூடிய விரைவில் முதல்வர் வெளியிட போறாரு அப்படின்ற அடிப்படையில நடவடிக்கை எடுக்க போறாருன்னு சொல்றாரு. இப்போ எதிர்கட்சிகள்லாம் கண்ணா பண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா, சும்மா இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆதாரம் இருந்தா பேசுங்க, சட்டமன்றத்தில் ஆதாரம் இல்லாம எந்த விஷயத்தையும் வாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி குரல் எழுப்புறாங்க. உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் எழுந்து, எப்ப பார்த்தாலும் ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஸோ நாங்க ஆதாரங்களை வெளியிட்டு தான் இருக்கோம், நீங்க நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க முதல்வர்கிட்ட இருக்கிற ஆதாரம் வெளியிட்டாருன்னா ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் வந்து ஓடி ஒளிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏகப்பட்ட கலோபுரம் நடந்துகிட்டே இருந்தது. முதல்வர் விஜய் அவர்கள் எழுந்துட்டு, கடந்த வாரமே நம்மளோட நிதித்துறை அமைச்சர் வந்து மரிய வில்சன் வந்து சொன்னார், முதல்வர் டேபிள்ல 3 துறைகளோட ஊழல் செய்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. அது சும்மா பேச்சு போக்குல மேடை பேச்சுக்காக அவர் சொல்லல, உண்மையிலேயே என்கிட்ட அந்த ஆதாரங்கள் இருக்கு, என்னை வந்து அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ற அடிப்படையில பேசியிருப்பாரு. ஸோ இதுலதான் நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னா ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? கண்டிப்பா தவறு செய்தவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் தானே உங்களை மக்கள் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்க காரணம் என்ன? இடைத்தேர்தல் வரும்போது நடவடிக்கை எடுக்கலாம், அப்போ மக்கள் மன்றத்தில் இதை ரீச் ஆகும்போது ஈஸியா அந்த 6 தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாரா முதல்வர் அப்படின்னு நம்மளோட கேள்வி மட்டும் இல்லைங்க, பொதுமக்கள், எதிர்கட்சிகள் எல்லாமே கேட்கிறாங்க. ஆதாரங்கள் இருக்குன்னா ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ அந்த 3 துறை யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா வந்து பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை, அவர் துறையிலுமே ஊழல் நடந்திருக்கிறதா தான் இன்னைக்கு பேசுற கான்வர்சேஷன்ல பார்த்தா நமக்கு புரிய வர்றது. ஒருவேளை பெரியசாமி இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லையா வேற யாரு அப்படின்னா, ஏற்கனவே கவர்னர் கிட்ட 3 அமைச்சர்கள் மீது ஊழல் புகாரை கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்க பெர்மிஷன் கேட்டதா சொல்லப்படுது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, சேகர் பாபு, இவர்கள் 3 பேர் மேல அதை தான் இதுன்னு சொல்றாங்களா? இல்ல மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா, முன்னாள் அமைச்சர், அவரை சொல்றாங்களா? இல்ல பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர் மூர்த்தியை சொல்றாங்களா? இல்ல சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு ரகுபதி அவர்களை சொல்றாங்களா? யாரதான் சொல்றாங்க? இல்ல பெரியசாமி சொல்றாங்களா? யார சொல்றாங்க அப்படின்றது முதல்வருக்கு தான் வெளிச்சம். பட் யாராவனா இருக்கட்டும், நடவடிக்கைகள் எடுக்காம
இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த வாதத்துல பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வசதி துறையில கடுமையான முறைகேடுகளும் ஊழலும் நடந்திருக்கு, ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு புசி ஆனந்த் சொல்றாரு. அப்படின்னா முத்துசாமி அவர்கள் தான் இருந்தாங்க வீட்டு வசதி துறையில. 2006 இருந்து 2011 வரைக்கும் பெரியசாமி இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல வழக்கு சொல்றாரா இல்ல முத்துசாமி தவறு செய்தாங்க அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அப்ப யார் மீது நடவடிக்கை எடுக்க ஆதாரங்கள் இருக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? அப்ப முத்துசாமி அவர்கள் மீது ஆதாரங்கள் இருந்தா நடவடிக்கை எடுங்க. வீட்டு வசதி திட்டத்துல ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அதாவது தவேக கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறவர், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற புசி ஆனந்த் சொல்றாரு. அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? உடனே நடவடிக்கை எடுங்க. யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதனாலதான் உங்களை 2 திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் 2 பேரையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு தனி பெரும்பான்மையா வெற்றி பெற்ற உங்களை ஆட்சி பீடத்துல உட்கார வச்சிருக்காங்க. நிச்சயமா இதை நடவடிக்கை எடுக்கணும். முதல்வர் சொல்றது மிகப்பெரிய தவறு. ஆதாரங்கள் இருக்கு, ஆனா நான் அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னா அந்த வார்த்தை மிக மிக தவறு. அதுவும் சட்டமன்றத்துல அப்படி ஒரு முதல்வர் பேசியது மிக மிக தவறு. மக்களுடைய எதிர்பார்ப்பு தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று நீங்க எந்த காரணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லணும். சுயநலமா இல்லாம இடைத்தேர்தல் அப்பதான் இதை பண்ணுவேன்னு இல்லாம முன்னாடியே பண்ணுங்க. கரெக்டா தவறு செய்தவங்களை தண்டிங்க. அப்படிதான் நம்ம நிகழ்ச்சியிலும் சொல்றோம். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது அதுவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது இன்னைக்கு சட்டசபையில 110 விதியின் கீழே சில அறிவிப்புகளை முதல்வர் வந்து அறிவிச்சாரு. அதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்எல்ஏ திரு ஜோதிமணி அவர்கள் வந்து இவர் சிஎம் பார்த்து கேட்பாரு. அதாவது எனக்கெல்லாம் வந்து வாகன வசதி இல்லை, வருமானம் விளிம்பு நிலையில இருக்கேன், என்னால வந்து தொகுதிக்கு வந்து சுத்தி பொதுமக்களோட குறைகளை கேட்கறதுக்கு ஒரு வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில கேட்டிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி 110 விதியின் கீழே முதல்வர் வந்து எல்லா எம்எல்ஏக்கும் கார் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பின்னாடி ஒரு எம்எல்ஏ கொடுக்கறதும் கொடுக்குறீங்க, இனோவா காரை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ இந்த காரை கொடுக்கறது மட்டும் இல்ல, இதுக்கு வந்து 75,000 ரூபாய் படியாவும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் உதவியாளர் என்ற அடிப்படையில் அதுக்கு ஒரு 25,000 படியா கொடுக்குறாங்க. இது எல்லா எம்எல்ஏக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஆனா இதுல ஒரு விஷயத்த நம்ம வந்து இங்க பார்க்கணும். அதாவது ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் வந்து படியா கொடுக்குறாங்க. இந்த படியை அளவு வச்சு அவங்களோட தொகுதிக்கு சுத்துறதா இருக்கட்டும், மற்ற எல்லா செலவுகளையும் அவங்க பார்த்துக்கணுன்றதுதான் அடிப்படை விதியா இருக்கு. பட் இப்ப முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கூடுதலா மானியமா இவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி இருக்காரு. எப்படின்னா 75,000 ரூபாய் வாகனத்தை வச்சிட்டு இருக்காங்களே அதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறது, பெட்ரோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்காக 75,000 ரூபாய் கொடுக்குறாரு. பிளஸ் உதவியாளருக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ 2.5 லட்சம் ரூபாய் வந்துருது. நீங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமையில ஏற்கனவே 11 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். இது போக வந்து இவர்களுக்கு வந்து சுமார் ஒரு கார் வந்து 20 லட்சம் வச்சுக்கலாமே. ஸோ இந்த 20 லட்சம் ரூபாய் ஒரு கார் அப்படின்னா எவ்வளவு செலவாகும்? ஸோ இப்போ வந்து ஏற்கனவே அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது போக ஒரு 1 லட்சம் ரூபாய் கூடுதலா செலவாக போகுது. இது தோராயமா எவ்வளவு வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 20 லட்சம் ரூபாய் கார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 234 எம்எல்ஏக்குமா இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி 34 மந்திரிகள் இருக்காங்க. அந்த மந்திரிகளுக்கு கார் வசதிகள்லாம் இருக்கு, பிஏ வசதிகள்லாம் இருக்கு. அதை மாதிரி பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் இன்ட்டு 200 எம்எல்ஏன்னு வச்சுப்போம். ஒரு 34 எம்எல்ஏ கழிச்சுக்குவோம். இதுல எதிர்கட்சி தலைவருக்கு ஆல்ரெடி வாகனங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 20 லட்சம் ரூபாய்னா தோராயமா 40 கோடி ரூபா வரும். இது போக வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 1.5 லட்சம், இப்போ ஒரு 1.5 லட்சம். ஸோ 2.5 லட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ 234 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,85 லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஆகுது. அப்போ 12 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஆகுது 5,85 லட்சம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 70 கோடி 20 லட்சம் ஆகுது. அப்ப 5 வருஷத்துக்கு 351 கோடி ஆகுது. ஸோ இது மாதிரி வந்து மக்கள் பணத்தை இப்ப இருக்கிற நிலைமைக்கு இது தேவையா? இது போக காருக்கு இன்சூரன்ஸ், அதை பராமரிக்கிற செலவு, இதெல்லாம் கிட்டத்தட்ட 450 கோடி கிட்ட இந்த 5 வருஷத்துல வந்துடும். இந்த 450 கோடியை முறையா வளர்ச்சிக்கு ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய வாதம். உதாரணத்துக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் ஸ்மார்ட் வகுப்பு கிரியேட் பண்ணலாம், கம்ப்யூட்டர் ஆய்வகம் அதை கிரியேட் பண்ணலாம். கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கழிப்பறை வசதி இல்லாம இருக்கு, கழிப்பறை வசதியை உருவாக்கி கொடுக்கலாம். அது போக வந்து பஸ்ஸஸ் எல்லாம் வாங்கலாம் பொதுமக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி. இந்த மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஏற்கனவே வந்து 11 லட்சம்
கோடி வந்து முந்தைய ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ இவங்க வந்து இந்த 3 மாசத்துல 22,000 கோடியை கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ மீண்டும் இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல 450 கோடி என்றது மிகப்பெரிய வரிச்சுமையை தான் மக்கள் தலையில ஏற்றி வைக்கப்படுது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு தான் நாம அரசுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலா நம்ம சொல்றோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களோட கவனத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சுதந்திர தின விழா நடந்தது. அதுல முதல்வர் அவர்கள் கொடியேற்றங்கள் சிறப்பா அந்த விழா நடந்தது. நிறைய ஊழலுக்கு எதிராக வந்து உறுதிமொழியெல்லாம் எடுத்தாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதே நேரத்துல இன்னைக்கு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் விகடன்ல கழுகார்ன்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ரொம்ப பெருசா போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சுதந்திர தின விழாவில் முதல்வரே வந்து திரிஷாவை முதல் வரிசையில கலந்துக்க சொன்னாரு அப்படின்னு. அதாவது அவரோட அப்பா அம்மா அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து திரிஷாவும் முதல் வரிசையில உட்காந்துருப்பாங்க. கூடவே திரிஷா அம்மா இருந்திருப்பாங்க. இது போக திரிஷாக்கு வந்து மப்டியில ஒரு உமன் எஸ்ஐன்னு நினைக்கிறேன், அவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி வந்து முதல் வரிசையில கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. ஏன்னா இது ஒரு மிகுந்த விமர்சனத்தை கொண்டு பண்ணிச்சு. பொதுமக்களே முகம் சுழிக்கும் அளவுக்கு இருந்தது. என்னன்னா, அவரோட மனைவியை வந்து இப்பதான் விவகாரத்து வழக்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. குடும்பம் ஒன்று சேரப்போகுது அப்படின்ற அடிப்படையில எல்லாருமே என்ன, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களாம் ஒத்துமையா இருக்கணும், அப்படிதான் பொதுமக்களா இருக்கட்டும், அவரோட கட்சியை சார்ந்த நிர்வாகிகளாக தொண்டர்களாக இருக்கட்டும் நினைப்பாங்க. பட் இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை பர்டிகுலரா முதல்வர் சுத்தி இருக்கிற ஒரு அதிகார வர்க்கம் சொல்லுவாங்க, நிழல் முதல்வர்கள் சொல்றாங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வரோட பிஏ கிட்ட வந்து ஜெகதீஷ் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அம்மாவை கிட்ட சேர்க்க கூடாது அப்படின்னு முதல்வர் சொன்னதாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் என்னன்னா, முதல்வர் திரிஷாவுக்கு முதல் வரிசையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, அந்த நம்மளோட தேசிய கொடிய வண்ணமான அந்த வண்ணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்வையா உட்கார வச்சிருப்பாங்க. அதாவது திரிஷாக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல அவங்க சாரி கட்டியிருப்பாங்க. எஸ்ஏசி சந்திரசேகர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் உடுப்பு உடுத்திருப்பாரு. சோபா மேடம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரு சாரியை உடுத்திருப்பாங்க. ஸோ இது என்ன தோணுதுன்னா, முதல்வரோட உத்தரவு இல்லாம இவங்க 3 பேரும் ஒரு கோர்வையா ஒரு கலர்ல வந்திருக்க முடியாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயம். சரி, இதனால என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு அதிகார வர்க்கமா திரிஷா வந்து உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அதிகார வர்க்கம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் காலத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு அவங்களுக்கு பின்னாடி நிழல் உலக அதிகார வர்க்கமா இருந்தாங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு கெட்ட பேரு வந்துச்சு. உதாரணத்துக்கு நீங்க கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசாத்தி அம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அதே போல அம்மாவோட பீரியட்ல, ஜெயலலிதா அம்மா பீரியட்ல எடுத்தீங்கன்னா சசிகலா அம்மா இருந்திருப்பாங்க. அதே போல ஸ்டாலின் அவர்களோட பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சபரீஷன் இருந்திருப்பாரு. இப்போ முதல்வர் விஜய் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற இடத்துல இன்னொரு ஒரு அதிகார வர்க்கமா திரிஷா வந்திருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் முகத்தையும் சுளிக்கிற அளவுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில புஷியானந்த் முதல் கொண்டு அனைத்து அமைச்சர்களும், நான் இப்ப இந்த வீடியோல நீங்க பாக்குவீங்க, அந்த வீடியோல பாருங்க, அனைத்து அமைச்சர்களும் வணக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இப்படி அதிகார வர்க்கம் உருவாக்குறது விஜய் அரசுக்கு நல்லதா அப்படின்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொதுமக்கள்ல ஒரு பெண்மணி பேசுற மாதிரி, அதாவது திரிஷா அவர்கள், அந்த வீடியோவையும் நீங்க பாருங்க. திரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல. ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும். தாராளமா நிக்க வைக்கலாம். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண். ஒரு பெண்மணி பேசுற மாதிரி, அதாவது ஜெயலலிதா அம்மா எப்படி வந்தாங்களோ அதே போல ஏன் திரிஷா வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க பேசியிருப்பாங்க இல்லையா. அந்த வீடியோ நீங்க பாத்துங்க, நான் முழுமையா போட்டு காட்டுறேன். சோ இந்த பெண்மணி யாரு அப்படின்னா, டிவில தெய்வ மகள் அப்படின்ற சீரியல்ல நடிச்ச ஒரு துணை நடிகை தான். இந்த நடிகையை வச்சு இவங்களே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி ஒரு டெப்டி சிஎம் அளவுக்கு பேசுறாங்க, ஏன் இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள்
தவிர்த்தாருன்னா நல்லது அப்படின்ற. ஏன் அப்படின்னா இத மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளே பண்றாங்க. உங்களை சுத்தி நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த சீரியல் நடிகையை வச்சு இவங்களே பேச வச்சு இதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இதை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனங்களும் முக்கிறாங்க சோசியல் மீடியால. இந்த மாதிரி விஷயங்களை விஜய் அவர்கள் தவிர்த்தாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நாம இங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதே போல இன்னொரு விஷயமும் அதே ஜூனியர் கழுகார் பகுதியில வந்திருந்தது. என்ன அப்படின்னா முதல்வரை சுத்தி இருக்கிறவங்க, அதாவது மற்ற மாநில மொழியை பேசக்கூடியவர்கள், விஷ்ணு ரெட்டி, சுஜய் ரெட்டி, அனில் ரெட்டி, இவங்க தான் வந்து கோல வச்சுறாங்க. முதல்வர் சுத்தி வந்து முதல்வருக்கே தெரியாம இவங்கெல்லாம் தவறுகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாம் என்ன தவறுகள் செய்யறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க, வெளிமாநில மொழிகளை பேசக்கூடியவங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அதாவது தெலுங்கு சிறுபான்மையினர் இவங்களை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிமாநில மொழி பேசுறவங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபர், டெண்டரு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதனால வந்து பயங்கரமா கல்லா கட்டுறாங்க. இதுல செக்ரட்டரியேட்ல இருக்கிற சீஃப் செக்ரட்டரியா கூட இவங்களை வந்து தடுக்க முடியல. ஏன்னா இவர்கள்லாம் முதல்வர் சொல்றாரு, முதல்வர் செய்யறாரு அப்படின்ற அடிப்படையில இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து கொட்டுன்னு கொட்டுறாங்க. ஸோ அதுல வந்து குறிப்பா என்ன போட்டிருக்கு அந்த கழுகார பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, தேனாம்பட்டில் ஒரு ஆபீஸ்ல சமீபத்துல இது சம்பந்தமா கிட்டத்தட்ட 120 ஸ்வீட் பாக்ஸுகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை என்ன முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு மீட்டிங்கே இவங்க போட்டிருக்காங்க இந்த 3 பேருமே. ஸோ இந்த பணத்தை கொண்டு போயிட்டு துபாயில வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரையில தெரியறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இல்ல. இவங்க வந்து முதல்வர் பெயரை வச்சு இவங்க எல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ முதல்வர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, திமுக கட்சி சேர்ந்தவங்களுக்கு திமுக பேரை சொல்லி இது நாள் வரைக்கும் டெண்டர்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தவங்க, அதே போல வந்து சிண்டிகேட் முறையில வந்து அதாவது அவங்க பின்னாடி இருப்பாங்க, வேற ஆளை வச்சு வாங்குவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லதான் நாம வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்றது. ஆனா இவர்கள் எல்லாம் இதை உபயோகப்படுத்தி டிஎம்கே சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், சார்பு நிலையில் இருந்தவங்க கொடுக்க மாட்டோம்ன்ற அடிப்படையில ஃபுல்லா வந்து வெளிமாநிலத்தில் மொழி பேசுறவங்களை டார்கெட் பண்ணி கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. இதுல வந்து கமிஷன் வாங்குறாங்க. ஸோ இதையெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. முதல்வர் கூடிய விரைவில் வந்து சுதாரிக்கல அப்படின்னா அவருக்கு நிச்சயமா இதுல வந்து மிகப்பெரிய கெட்ட பெயர் உருவாகும் அப்படின்னு தான் நாம இங்க சொல்றோம். ஏன்னா ஊழலை ஒழிக்க போறேன், ஊழலுக்கு எதிரான விஷயங்களை கையில் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ற முதல்வர் இந்த மாதிரி ஆட்களால தான் கெட்ட பெயரை சம்பாதிக்க கூடாது. இதுதான் நாம இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி கொஞ்ச நாளா வந்து சைலண்ட் மோட்ல இருக்கிறதா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதே நேரத்துல சட்டசபையிலையும் பாத்தீங்கன்னா பெருசா அவரோட வாதமோ பேச்சோ எதுவுமே இல்லாம இருக்கும். காரணம் என்னன்னா திமுக தலைமை அவரை கைவிட்டதாக சொல்லப்படுது. அதாவது தேவையில்லாம இவரோட பிரச்சனையை வந்து நம்ம கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலினோட மருமகனான சபரீஷன் வந்து சொல்லி ஃபேமிலிக்குள்ள பேசி வச்சுட்டதா சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இஷ்யூ இருந்திருக்கு. அதாவது ஒரு பெரிய பணத்தை வந்து கொடுத்ததாகவும் அதுல கணக்கு கேட்டு இவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்குதா சொல்லப்படுது. அதே நேரத்துல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியும் கழுகு பார்வையா இவரை குத்தி தூக்க ரெடியா இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவும் இவரை அட்டாக் மோட்ல இருக்காங்க. சோ இவருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. நிறைய வதந்திகள்லாம் வருது, பிஜேபியில சேர போறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சோ அதெல்லாம் தாண்டி எடப்பாடி ஒரு பிளான் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது. என்னன்னா அந்த கோவை மாவட்டத்துல கொங்கு பெல்ட்ல வந்து எஸ்பி வேலுமணி வந்து ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு. அவரை பேசாத கட்சியை விட்டு தூக்கிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி கட்சியை விட்டு தூக்கிட்டா அவர் எம்எல்ஏ பதவி வச்சிருக்காரு, ஈஸியா போய் டிவிகேல சேர்ந்துடுவாரு, அமைச்சர் பதவியை வாங்கிடுவாரு. சோ அந்த எம்எல்ஏ பதவி இருக்கிறதுனாலதான் அவரை கட்சியை விட்டு நீக்காம அவரையுமே சிவி சண்முகத்தெல்லாம் அப்படியே வச்சிட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாம் ஈஸியா வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுத்து எந்த கட்சியை சாராதுன்ற அடிப்படையில டிவிகேக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டு இவங்க மந்திரி பதவி கூட வாங்கிடுவாங்க. அவங்களாம் வெளியே போட்டோம், ராஜினாமா பண்ணட்டும் அப்படின்ற அடிப்படையில தான் அமைதியா இருக்காருன்னு சொல்லப்படுது இல்லையா. இந்த கேப்ல தான் இவர் என்ன பண்றாரு, எஸ்பி வேலுமணிக்கு ஒரு செக் வைக்க
வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அடிப்படையில் பேசுறாங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தா அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியும், அதே நேரத்தில் கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுத்துட்டு கட்சியை வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கும் செக் வைக்கலாம் அப்படின்றது தான் எடப்பாடியோட ஐடியாவா இருக்கு. பட் இது எந்த விதத்துல இது செட் ஆக போகுதுன்னு தெரியல. அவருமே தீவிரமான ஒரு யோசனையில இருக்காரு. அதிமுகவுக்கு இந்த சமயத்துல வர்றது தனக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு பாக்குறாரு. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த பக்கம் வந்தா டெல்லியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே போல டிவிகேல இருந்து வர பிரச்சனையும் டெல்லி மூலமா நாங்க உங்களுக்கு சால்வ் பண்ணி தரோம் அப்படின்ற அடிப்படையில சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. கூடிய விரைவில் அதிமுகவுக்கு வந்து விடுவார் செந்தில் பாலாஜி அப்படின்னு அரசியல் பின்னாடி இருக்கிற பின்னணி தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மீண்டும் இதே போல அதிரடி அரசியல் பார்வைகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.